இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வயோதிகர் ஒருவரை அடித்து சித்திரவதை செய்ததாக இந்திய பெண் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். வயோதிகர் ஒருவரை கீழே தள்ளி சரமாரியாக பிரம்பினால் அடித்து சித்திரவதை செய்ததாக ஒரு முதியோர் இல்லத்தின் இந்திய பெண் மேலாளர் ஒருவர் குலிம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 36 வயது எல் விக்னேஸ்வரி என்ற அந்த பெண் மேலாளர் மஜிஸ்ட்ரேட் ஜமலியா அப்துல் மனா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 4500 வெள்ளி அபராதம் விதிக்க உத்தரவிடப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் 3 மாத சிறை தண்டனை வழங்க ஜமலியா அப்துல் தீர்ப்பளித்தார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க குற்றவியல் சட்டம் 324 பிரிவின் கீழ் அப்பெண்ணுக்கு தண்டனை விதிக்கப்படும். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி மாலை 3 மணியளவில் கிடாஹ் படாங் சராய் தமான் தேச அமானில் ஒரு முதியோர் இல்லத்தில் 69 வயது பி தர்மலிங்கம் என்ற பாதிக்கப்பட்ட வயோதிகரை வேண்டுமென்றே பிரம்பினால் அடித்து காயப்படுத்தியதாக அப்பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலகுபுபாருவில் மாநில அரசாங்கம் தலைமையில் நடைபெற்ற ஹரிராயா திறந்த இல்ல உபசரிப்பில் ஸ்லாங்கூர் மந்திரி பிசார் அமீருதீன் ஷாரி கலந்து கொண்டது தேர்தல் குற்ற சட்டம் 1954 விதிகளை மீறியதாகும் என்று எழுந்த ஆருடங்களை அவர் வன்மையாக மறுத்தார். இந்த திறந்த இல்ல உபசரிப்பிற்கும் கொலகுபுபாரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதுடன் இந்த நிகழ்ச்சி கொலகுபுபாரு குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து ஸ்லாங்கூர் குடியிருப்பு வாசிகளும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திறந்த இல்ல உபசரிப்பாக இருந்ததாக அமீருதீன் ஷாரி கூறினார். முன்பாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை அனைத்து மாவட்டங்களிலும் செய்து வந்ததாகவும் இம்முறை இந்த இடத்தை தேர்வு செய்ததாகவும் அவர் அறிவித்தார். மக்களிடையே இதற்கு நல்லதொரு வரவேற்பு கிடைக்க பெற்றதுடன் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு இடத்தில் மேற்கொண்டு வருவதால் சுதந்திர தினத்தை சமூகத்துடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய மற்றொரு இடத்தில் சிறப்பாக செய்ய திட்டமிட்டிருப்பதாக நேற்று நடைபெற்ற ரியோ ராயா ஹேஷ்டாக் கிதஸ்லாங்கோ 2024 நிகழ்விற்கு பின் செய்தியாளர்களிடம் அமீருதீன் ஷாரி இதை கூறினார். ஜெர்மன் மியூனிக்கில் 1MDB வழக்கு விசாரணைக்கு தொடர்புடைய 4 புகாத்தி வெரான் சொகுசு கார்களை ஜெர்மன் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சிறப்பு பதிவு செய்யப்பட்ட அந்த வாகனங்கள் அனைத்தும் மியூனிக்கில் உள்ள தனியார் சேமிப்பு கிடங்கு ஒன்றில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜெர்மன் ஊடகமான பில்ட் அறிவித்துள்ளது. அதில் ரெம்பிராண்டை சேர்ந்த வெரான், பிளாக் பேஸ், ஜான் பியர் வி மில்லே உட்பட மியோ கான்ஸ்டன்டினி கார்கள் கைப்பற்றப்பட்டதுடன் ஒவ்வொரு காரும் 14.3 மில்லியன் வெள்ளிக்கு அதிகமான மதிப்புடையது என்று அது கூறியுள்ளது. இதுபோன்ற கார்கள் விற்பனை செய்வது மிகவும் அரிதாகும் என்பதுடன் பொது ஏலத்தில் விற்கப்படுவதில்லை. குற்றப்புலனாய்வுத்துறை 7 உறுப்பினர்களால் இந்த கார்கள் கண்காணிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டதாக பில்ட் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் இதுகுறித்து மேல் தகவலை மியூனிக் போலீசார் வெளியிடுவதற்கு மறுப்பதாக பில்ட் விவரித்துள்ளது. ஜொஹோரில் வீற்றிருக்கும் மலேசியாவின் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதியான ஃபாரஸ்ட் சிட்டியில் கசினோ சூதாட்ட மையத்தை திறப்பதற்கான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிர்சாத்து தகவல் குழு உறுப்பினர் செகு பாட் என்கிற பட்ருல் இஷாம் ஷாரின் 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக பட்ருல் இஷாம் கைது செய்யப்பட்டு டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் இருப்பதாக அவரின் வழக்கறிஞர் ராஃபிக் ரஷீத் கூறியிருந்தார். ப்ளூம்பர்க் அறிக்கை தொடர்புடைய கசினோ ஃபாரஸ்ட் சிட்டி சம்பந்தப்பட்ட தகவல்களை பட்ருல் இஷாம் முகநூல் அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து தொடர்பு மற்றும் பல்லூடகம் 1998 குற்றவியல் சட்டம் 233வது பிரிவின் கீழ் அவர் மீது விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இன்று தொடங்கி நாளை மாலை வரையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரியப்படுகிறது.
மலேசிய சுகாதார அமைச்சின் அனுமதியின்றி அழகு சாதன பொருட்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்து வியாபாரம் செய்வதற்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட 3 இந்தோனேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். புலனாய்வு மற்றும் சிறப்பு நடவடிக்கை பிரிவு, புத்ராஜயா குடிநுழைவு தலைமையகம், கோலாலம்பூர் சுகாதாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து ஸ்தபா மற்றும் அம்பாங்கில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது அந்நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனையில் அழகு சாதன பொருட்களின் தயாரிப்புகளை நாட்டிற்குள் கொண்டு வருவதில் மூளையாக செயல்பட்ட ஒரு இந்தோனேசிய பெண்ணை கைது செய்வதில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கை வெற்றி கண்டதாக மலேசிய குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். மேலும் 25 மற்றும் 35 வயதிற்கு உட்பட்ட ஒரு இந்தோனேசிய ஆண் மற்றும் ஒரு இந்தோனேசிய பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக ருஸ்லின் ஜூசோ தகவல் கூறினார். கைது செய்யப்பட்ட அந்நபர்களிடம் இருந்து அழகு சாதன பொருட்கள், 2 இந்தோனேசிய பாஸ்போர்ட், 4000 வெள்ளிக்கும் அதிகமான ரொக்க பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையில் மலேசியாவை சேர்ந்த மொத்தம் 700 திருமண ஜோடிகள் தெற்கு தாய்லாந்தில் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களில் பெரும்பாலோர் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்வதுடன் சொங்க்லா, நரத்திவாட், யலா, பத்தானி ஆகிய இடங்களில் திருமணத்தை நிகழ்த்திக் கொள்வதாக சொங்க்லாவிற்கான மலேசிய தூதர் அமட் ஃபஹ்மி அமட் சர்காவி தெரிவித்தார். தாய்லாந்தில் திருமணம் செய்து கொள்ளும் மலேசிய பிரஜைகளின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டாலும் சொங்க்லாவில் உள்ள தூதரக அலுவலகத்தில் அவர்களின் திருமண ஆவணங்களை சரிபார்க்க தவறுகின்றனர் என்று அமட் ஃபஹ்மி குறிப்பிட்டார். உறுதிப்படுத்தப்படாத திருமண ஆவணங்களை கொண்டிருந்தால் சம்பந்தப்பட்ட தம்பதியர்கள் அவர்களின் திருமணத்தை மலேசியாவில் பதிவு செய்வதற்கு கடினமாகும் என்றார் அவர். சம்பந்தப்பட்ட தம்பதியர்கள் திருமண ஆவணங்களை உறுதிப்படுத்த மறுப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்களின் திருமணத்தை பற்றி எந்த தரப்பினருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று நினைப்பதால் மட்டுமே என்று அமட் ஃபஹ்மி இன்று அறிவித்தார். ஜோஹர் பசிர்குடாங்கில் உள்ள செம்மண எண்ணெய் தயாரிப்பு தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் சுமார் 40% அத்தொழிற்சாலை தீயில் பாதிக்கப்பட்டது. நேற்று காலை 7:19 மணியளவில் தீயணைப்பு மீட்பு நிலையத்திற்கு அவசர அழைப்பு கிடைக்கப் பெற்றதாக ஜோஹர் தீயணைப்பு மீட்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் அறிவித்தார். அச்சம்பவத்தை தொடர்ந்து பசிர்குடாங் மற்றும் ஜோஹர் ஜயா தீயணைப்பு நிலையத்தில் இருந்து மொத்தம் 18 தீயணைப்பு வீரர்கள் உட்பட வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். சம்பவ இடத்தை வந்தடைந்த போது 100x100 அடி பரப்பளவை கொண்ட கட்டடத்தின் 2வது தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் 40% அக்கட்டடம் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் இன்று ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். தீ முழுமையாக பிற்பகல் 12:29 மணியளவில் அணைக்கப்பட்ட வேளை தீ ஏற்பட்ட காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.